ஒரு நாள் ஆதிசேஷன் மீது துயிலாமல் அமர்ந்திருந்தார் திருமால். மிகுந்த கனமாக கனத்ததால் ஆதிசேஷனால் தாங்க முடியவில்லையாம். திருமாலிடமே கேட்டுவிட்டாராம். ஆடல் வல்லானின் ஆட்டத்தை நினைத்தேன், ஆனந்தத்தில் கனத்துவிட்டேன் போலும் என்றாராம். அதென்ன ஆடல் கோலம் என்று கேட்க, தாருகாவனத்து முனிவர்கள் அதீத கர்வத்துடன் இருந்தார்களாம். அதனை அடக்க சிவபெருமான் அழகிய வாலிபனாகவும் என்னை மோகினியாகவும் மாற்றி இருவரும் சென்றோம் தாருகாவனம். ஈசன் புலித்தோல் கட்டி பாம்புகளை ஏகி அவற்றை அணிகலனாக்கி பூதங்களை தம் கணங்களாக்கி மந்திரங்களை ஏவி தம் சிலம்பாக்கி யாகத்தீயை கையில் ஏந்தி ஆடத் தொடங்கினார். அன்று அடங்கினார்கள் அந்த முனிவர்கள். அன்று கண்ட ஆட்டத்தை இன்று ரசித்தேன் என்றாராம் திருமால். அதனால் கனத்துவிட்டேன் என்றாராம். உடனே ஆதிசேஷன், நானும் அந்த ஆட்டத்தை காண வேண்டுமே என்று கூற, நீ கையிலையில் சென்று தவம் புரிந்தால் கண்டிப்பாக காணலாம் என்று திருமால் சொல்ல, கையிலையில் தன் மூச்சை நிறுத்தி கடுந்தவம் புரிந்தாராம் ஆதிசேஷன். எத்தனை பிறவி எடுத்தாலும் என் தவம் தொடரும் என்று சொல்ல அருள் புரிந்தாராம் ஈசன். வலது கரத்தில் உடுக்கை தாங்கி அபய கரம் காட்டி இடது கரத்தில் தீச்சுடர் ஏந்தி மற்றொன்றை வீசிய கையாக ஆட்டி ஜடாமுடி திசையெங்கும் பறக்க கங்கையும் பிறை நிலவும் ஊமத்தம்பூவும் சடையில் வசிக்க பாம்பணிகள் சுழல ஆடும் தாண்டவமே ஆனந்த தாண்டவமாம். படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்தொழில்களையும் ஒருங்கே நடனமாடிக்கொண்டே செய்வதால் இது